அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில தமிழ் மொழி குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவிஞர் தமிழ்மொழி. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயரங்கம் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். பெற்றோர் பெயர் செங்கேணி அம்மாள் சின்னையா. ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆடூர் அகரம் அப்படிங்கிற ஒரு சிற்றூர். அன்றைய தென்னார்காடு மாவட்டம். ஓகேங்களா? அந்த ஊர் தான் வந்துட்டு இவருடைய ஊர். நூல்களை பொறுத்தவரையிலும் கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி, மே தினமே வருக, விதியோ வீணையோ, கண்ணப்பன் கிளிகள், புத்தர் பிறந்தார், குருவிப்பட்டி, கோசலை குமாரி, மாதவி காவியம், சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, திருக்குறளும் கடவுளும், தமிழர் சமுதாயம், இது எல்லாமே அவருடைய நூல்கள். இவர் எந்தெந்த இதழ்களில் பணியாற்றியிருக்கிறார் அப்படின்னா, முன்னணி, புதுமை இலக்கியம், சாட்டை, இந்த நூல்களில் அவர் பணியாற்றியிருக்கிறாரு. ஜனயுகம் அப்படிங்கிற திங்கள் இதழில் தன்னுடைய சொந்த முயற்சியில நடத்திருக்கிறார். அவருடைய சொந்த இதழ் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனயுகம். தமிழ் மொழியினுடைய சிற்பியின் கனவு அப்படிங்கிற மேடை நாடகம் பின்னாட்கள் எப்படி வழங்கப்படுகிறது அப்படின்னா, வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படமா அது வந்து திரையிடப்படுகிறது. தமிழ் மொழியினுடைய சிற்பியின் கனவு அப்படிங்கிற மேடை நாடகம் பின்னாட்கள்ல வணங்காமுடி அப்படின்னு திரைப்படமாகுது. கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி என்னும் நூல்கள் இதெல்லாமே குறுங்காவியம். ஓகேங்களா? இந்த 3 நூல்களும் என்ன அப்படின்னா குறுங்காவியம். ஏற்கனவே அவருடைய நூல்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த 3 நூல் மட்டும் குறுங்காவியத்தை சார்ந்தது. இந்த நூல்கள் வந்து சென்னை மற்றும் திருச்சி வானொலியில வெளியானது. விதியோ வீணையோ அப்படிங்கிற காவியம் வந்து சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கருதப்படுகிறது. எது? விதியோ வீணையோ அப்படிங்கிற காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின்னாடி தோன்றக்கூடிய ஒரு இசை நாடகமா கருதப்படுது. பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல். அடுத்து இவருடைய புனைப்பெயர்கள் இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள் அப்படின்னா, தமிழ் ஒளி, விஜயரங்கம், விஜயன், சி.வி.ரா இது எல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள். ஓகேங்களா? தமிழ் ஒளி, விஜயரங்கன்றது இயற்பெயரு, விஜயன், சி.வி.ரா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞர் தமிழ் வழி பாடல்களுடைய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாடின பாடல்களுடைய மேற்கோள்கள் என்ன அப்படின்னா, குந்த நிழல் தர, குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை இதெல்லாமே அவருடைய பாடல்களினுடைய மேற்கோள்கள். குந்த அப்படின்றது என்னன்னா உட்கார, கந்தம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னா மனம், வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ அப்படின்னு சொல்ற அந்த பாடல் வரிகள்ல விசனம் அப்படிங்கிறது என்னன்னா கவலை. விசனம்னா கவலை. மிசை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல். மிசை அப்படிங்கிறது பொருள் மேல். இலக்கண குறிப்பை பொறுத்தவரையிலும் வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாமே வினையெச்சங்கள். மூடுபனி அப்படின்றதெல்லாம் வந்து வினைத்தொகை 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். வினையெச்சங்களை பொறுத்தவரையிலும் ஈல முடியலாம், ஊல முடியலாம் இது எல்லாமே வினையெச்சங்கள். வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வினையெச்சங்கள். ஆடுங்கிளை இது வந்து பெயரச்ச தொடர். ஆடுங்கிளைங்கிறது பெயரச்ச தொடர். ஓகேங்களா? இதோட நம்ம இந்த தமிழ் ஒலியினுடைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இவருடைய காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1974 டு 1965. சாரி இது 24 24 டு 65. ஓகேங்களா? இதோட நம்மளுடைய இந்த தமிழ் வழியினுடைய நோட்ஸ் முடிந்தது. 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் இவர். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம தமிழ் வழியினுடைய நோட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஆசிரியர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.